எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை எல்லாரையும் இயேசுவை தேடி என்ற இந்த பாட்காஸ்டுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வைக்கிறேன். இன்றைய நாளுக்குரிய தலைப்பு தினசரி நடைமுறைகள், டெய்லி ருட்டீன்ஸ். வாழ்க்கை முழுவதும் தினசரி வழக்கங்களால தான் நிறைந்துள்ளது. நமக்கு டெய்லி எழும்பி செய்யக்கூடிய சில காரியங்கள் இருக்குது. தினமும் நீங்கள் எழுந்து சுத்தம் செய்து மதியம் சாப்பிட்டு இரவு உணவு சாப்பிடுவீர்கள். இதுதான் ஒரு சிலருக்கு டெய்லி ருட்டீனா இருக்கும். எல்லாரும் செய்யறதும் இதுதான். பழைய ஏற்பாட்டு ஆசாரியர்களும் செய்ய வேண்டிய தினசரி சில வழக்கமான நடைமுறைகள் இருந்தது. யாத்ராகமம் 30:7-8 ஆரோன் பாத்தீங்கன்னா தூப வர்க்கம் ஏற்ற ஒரு வழக்கம் அவருக்கு இருந்தது. தினசரி பலிபீடத்துல சுகந்த வாசனையான தூப வர்க்கத்தை அவர் விளக்கை ஏற்றும் போதும் எரிக்க வேண்டும். அவர் சாயங்கால வேளையிலும் விளக்கை ஏற்றும் போதும் தூப வர்க்கம் பலிபீடத்தில் எரிக்க வேண்டும். இதனால் தூபம் தொடர்ந்து தேவனுக்கு முன்பாக எரிந்து கொண்டிருக்கும். ஆசாரியர் எப்போது வேண்டுமானாலும் எங்கு நினைத்தாலும் தூபம் போட முடியாது. அவர் தினமும் இந்த வேலையை செய்தார். தேவன் தனது மக்களுடன் ஒரு உறவை ஏற்படுவதற்காக பின்தொடர்ந்து வருகிறார். அது தினசரி தொடர்புக்கு அத்தியாவசியமானது என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் இன்றும் தம் மக்களுடன் உங்களுடன் உறவை நாடுகிறார் என்று உங்களுக்கு தெரியுமா? ஒரு காலத்தில் ஆசாரியர்கள் செலுத்திய தூபம் என்பது இன்று நாம் ஏறெடுக்கும் ஜெபங்களின் ஒரு படமாகும். ஜெபங்கள் தான் அது. அன்றாட வேலைகள் வழக்கங்களை செய்யும் போது மிக முக்கியமான காரியத்தை தொடர்ந்து செய்கிறீர்களா? ஜெபத்தினாலும் அவரது வார்த்தையினாலும் தேவனுடன் தொடர்பு கொள்கிறீர்களா? இப்போ ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் டெய்லி ரொட்டீன் எப்படி எழும்பி எங்களுடைய வேலைகள்லாம் செய்யறோமோ அதே போல உம்மோடு கூட உள்ள உறவிலும் கர்த்தாவே எப்போதும் நாங்கள் தொடர்ந்து அந்த விளக்கு எப்படி பலிபீடத்துல எரிந்து கொண்டிருக்கிறதோ அதுல எப்படி ஆசாரியர்கள் அந்த தூப வர்க்கத்தை போடுறது போல ஆசாரியர் அவருக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபம் ஏறெடுத்தது போல நாங்களும் கூட கர்த்தாவே எங்களுடைய முக்கியமான வேலைகளின் மத்தியிலும் கர்த்தாவே நாங்கள் உம்மோடு கூட ஜெபத்திலையும் தேவனுடைய வார்த்தையிலும் எப்போதும் அதன் மூலமாக உம்மோடு தொடர்பு கொள்ளுகளா இருக்க உம்மை மறந்து விடாமல் எப்போதும் ஒரு தொடர்புல இருக்கு. ஏன்னா அதை நீங்க நாடுகிறீங்க, நீங்க விரும்புகிறீங்க என்பதை இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசுவின் மூலமே ஜெபம் கேளோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன். இது நான்சி டிமாஸ் வால்கமுத் என்றுடைய சிக்கிங் ஹிம் ப்ரோக்ராம்ல இருந்து எடுக்கப்பட்டது. இது 19/7/2024 தினசரி வேலைகள் என்ற தலைப்பிலே எடுக்கப்பட்டது. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.